71வது சங்கீதத்தின் அதனுடைய 20, 21 வசனங்களை வாசிக்கலாம். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணுவீர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆபத்துகளை நானாக கண்டேன் என்று தாவீது சொல்லாமல், இங்க வார்த்தை நன்றாய் கவனிக்கணும். இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்தார் என்று. சிலவைகளை கர்த்தர் என் வாழ்க்கையில பர்பஸா அனுமதிச்சார். கர்த்தர் அனுமதித்த சில அலைச்சல்கள், கர்த்தர் அனுமதித்த சில இக்கட்டுகள், கர்த்தர் அனுமதித்த சில ஆபத்துகள். ஆமென். தாவீது இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நானாய் போய் கண்டேன் என்று சொல்லவில்லை, அவர் எனக்கு காண செய்தார். என்னை சில இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காண செய்த ஆண்டவர் இதுவே என் வாழ்க்கையா இருக்கட்டும் என்று சொல்லி முடிக்கவில்லை. இந்த ராத்திரி கர்த்தர் பேச விரும்புகிற வார்த்தை, சில இக்கட்டுகளை அல்லது சில அலைச்சல்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே நிரந்தரமாய் வைக்கணும்னு அவர் ஒரு நாளும் விரும்பினது கிடையாது. இன்னைக்கு அவர் விரும்பலாத. ஆனா அதை தாண்டி சில இக்கட்டுகளையும் அலைச்சல்களையும் கர்த்தர் காண வைத்திருக்கிறார் என்றால், எனக்கா ஏதோ ஒன்று கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் என்ற அர்த்தம். எனவேதான் என்னை இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காண பண்ணின, என்னை உயிர்ப்பித்தார் என்று அல்லது ஏறி வர பண்ணினார் என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி முடிக்காம அடுத்த வசனத்தில் என்ன சொல்றான்னா, என் மேன்மையை பெருக பண்றாராம். நான் என்ன நினைக்கிறேன்னா, இதுல இருந்து எனக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சாலே போதும். இது என்னுடைய எண்ணம். இந்த ஆபத்துல இருந்து எனக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சா போதும். இது என்னுடைய ஆசை. இந்த அலைச்சல்ல இருந்து எனக்கு ஒரு அமைதி உண்டான போதும். இது என்னுடைய விருப்பம். ஆனா ஏன் இந்த அலைச்சலை கர்த்தர் உனக்கு அனுமதித்தார் என்றால், அமைதி தருவதற்கு மட்டுமல்ல, ஆயத்தம் பண்ணின சிலவைகள் உன் கண்கள் காண வேண்டும் என்பதற்காக. இந்த ஆயத்தம் பண்ணினது என்பது நாம் கேட்டல்ல, அவர் ஆயத்தம் பண்ணினது நமக்காக அவரே ஆயத்தம் பண்ண காரியம். அதான் மேன்மையை பெருக பண்ணி. இது தாவீது எக்ஸ்பெக்ட் பண்ணல. இதுக்காக தான் என்னை இந்த இக்கட்டுகளை காண பண்ணினார் என்று, இந்த ஆபத்துகளை காண பண்ணினார் என்று ஆரம்பத்தில் தாவீதுக்கு அது தெரியாது. ஆனால் அதை அடைந்த போது, அதை அனுபவித்த போது, அதை சுதந்திரித்த போதுதான் சொல்லுகிறார், இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காண செய்த என்னை அவர் தேற்றினது மட்டுமல்ல, என் மேன்மையும் கர்த்தர் பெருக பண்ணினார். ஆமென். இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஒரு சவுலுடைய சம்பவத்தை ஆண்டவர் நினைவுபடுத்தினார். அந்த வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்களை இந்த ராத்திரி நேரம் போயிட்டது ஒரு பெரிய செய்தி. நான் வேகமாய் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளும் 1 சாமுவேல் 9வது அதிகாரம். தெரிந்த சம்பவம் தான். தன் தகப்பனுடைய கழுதை கிடையாமல் சவுல் இப்பொழுது வேலைக்காரன் கூட கழுதையை தேடி அங்கும் இங்கும் அலைகிறான். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 4வது வசனம் நமக்கு தெரியும். அவன் எங்கு தேடியும் அதை காணவில்லை. கடைசி வார்த்தை, பென்யமீன் நாட்டை உருவ கடந்தும் அவைகளை காண. உருவ கடந்துனா இதுக்கு மேல போறதுக்கு இடம் இல்ல. ஆண்டவர் அலைய விடுறார். சில அலைச்சல்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். உண்மையிலே இந்த அலைச்சலுக்கு காரணம் கழுதை காணாததுனால அல்ல, கர்த்தர் அனுமதித்ததுனால. ஆமென். இந்த அலைச்சல் பர்பஸா கர்த்தர் அனுமதித்தது. எனவே தான் சாமுவேல்ட்ட தெளிவா சொல்வார், நாளைக்கு ஒருத்தர் இப்படி அலைந்து வருவான்ட்டார். அப்ப அந்த வார்த்தையில தெரியுது, இது இந்த அலைச்சலுக்கு காரணம் சவுல் ஒழுங்கா தேடாதது கிடையாது. சவுல் கரெக்டா தான் தேடினாரு. ஆனா கழுதைய சவுல் கண்ணுல மாற்றுறதுக்கு கர்த்தர் விடல. பேதுரு வலை ராத்திரி முழுசும் ஒரு மீன் கூட சிக்காதது காரணம் பேதுரு பிரயாசப்படாததுனால கிடையாது. பேதுரு பிரயாசப்பட்டார். ஆனா மீனை சிக்க கர்த்தர் விடல. ஏன்னா அடுத்த நாள் ஒன்னு பிளான் பண்ணிட்டார் ஆண்டவர். அவன் சிலது நம்ம சும்மா இருந்ததுனால சில வாசல் திறக்காமலாம் இல்லை, நம்ம நிறைய பிரயாசம் பண்றோம். ஆனா கர்த்தர் விடல. ஏன்னா நாளைக்கு ஒன்னு பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிலதை பிளான் பண்ணிட்டார்.
அதனால ஒரு அலைச்சலை விடுறார். ஆகாருக்கு ஆபிரகாம் துருத்தில தண்ணீர் கொடுத்து, எல்லாத்தையும் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவள் அலைந்து திரிந்து துருத்தில தண்ணீரை குறையாமல் காக்கிறதுக்கு ஆண்டவருக்கு கூடுமா கூடாதா? கூடும். ஆனா அவள் தண்ணீர் தீர்ந்து அவர் அலைந்து திரிந்து இதுக்கு மேல அலைய முடியாம வந்து உட்கார்றது வரை ஆண்டவர் பேசவே இல்லை. உண்மையிலே அந்த அலைச்சலுக்கு காரணம் கர்த்தர் அனுமதித்தார். எதுக்கு அனுமதித்தார்னா, இவ வந்து உட்காரணும், இவளுக்குன்னு நான் வச்சிருக்கிற நீரூற்றை இவ பார்க்கணும். ஆமென். சில அலைச்சலை, இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு நான் செய்திக்குள்ள போகிறேன். சில அலைச்சல்களை கர்த்தர் எனக்கு அனுமதித்தது என்னை அழிப்பதற்கல்ல, எனக்கு ஒரு ஆரம்பத்தை தருவதற்காக. எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் என்று சொல்றீங்க? இப்பொழுது சவுல் அலைந்து திரிகிறான், எங்க போனாலும் கிடைக்கல. சரி, இனிதான் கழுத கிடைக்கல, வீட்டுக்கு போயிடலான் இருக்கும்போது தான் வேலைக்காரன் சொல்லுகிறான், சாமுவேல் இடத்துல போவோம். எப்படியோ இப்பொழுது சாமுவேல் இடத்தில் வருகிற இதெல்லாம், ஆனால் சவுல் நினைத்தாரு இது நம்ம பிளான் பண்ணி போறோம்ட்டு. ஆனா எல்லாத்தையும் கர்த்தர் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டார். இயேசுவின் நாமத்துல சொல்ற, இதுவரை நடந்தது எல்லாமே அவர் பிளான் பண்ணது மாதிரி தான். ஆமென். அவர் பிளான் பண்ணதா இதுவரை நடக்குது. இப்ப நடக்கிறதா அதுதான், இனி என் லைஃப்ல நடக்க போறதும் அவர் பிளான் பண்ணதான். இப்பொழுது சாமுவேல் இடத்தில் வருகிறார். சாமுவேல் இடத்தில் வரும்போது சவுல் இருந்த நிலைமையும், சாமுவேல் இடத்திலிருந்து போகும்போது சவுல் இருந்த நிலைமை, இதை தான் கர்த்தர் ஆவியானவர் இன்றைக்கு உணர்த்தினார். வரும்போது அவன் அலைச்சலோட தான் வந்தான், ஆனால் போகும்போது அலையும்படி போகல. வரும்போது அவன் அலைச்சலோட தான் வந்தான், ஆனால் போகும்போது அலையும்படி போகல, ஆளும்படி போகிறான். இந்த வார்த்தையை இந்த வருஷத்தின் இந்த முதல் மாதத்தில் இந்த சாட்டர்டே நைட் வர்ஷிப்ல கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தை இன்னைக்கு தீர்க்க தரிசனமா பேசிட்டு இருந்தார். நீ 2024 அலைஞ்சு இன்னைக்கு வந்துட்ட, இனி நீ போகும்போது அலைவதற்கா இருக்கக்கூடாது, ஆளும்படியா இருக்கணும். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். சாமுவேலிடத்தில் சவுல் வருகிறது வரையிலும் சவுலுடைய சாட்சி என்னன்னு கேட்டா, சவுலே உன் நிலைமை என்னன்னு கேட்டா, ரொம்ப அலைஞ்சிட்டேன், இதுதான் சவுலின் சாட்சி. ஆனா சாமுவேலிடத்திலிருந்து புறப்பட்ட பிறகு சவுலுடைய சாட்சி என்னன்னு கேட்டா, என்ன அலைய விடல, எல்லாமே என்ன தேடி வந்துட்டு இருக்குது. நீங்க 10வது அதிகாரத்துல படிச்சீங்கன்னா தெரியும், சாமுவேல் எப்படி சொல்லி விடுவார், நீ போற வழியில எல்லாம் நடக்கும்பா அப்படின்னு. நீ போற வழியிலே கழுதை கிடைக்கும், தீர்க்கதரிசிகள் உன்னை தேடி வருவார்கள், அது மாத்திரம் இல்ல ஜனங்கள் உன்னை ராஜாவா, இது நீ அலைய தேவையில்லை, நீ ஒளிச்சிருந்தாலும் உன்னை தேடி வந்துடும். ஆமே. இந்த வார்த்தை தியானிக்கும் போது ஆண்டவர் இடைப்பட்டது, நீ சாமுவேல் இடத்தில் வருவதற்கு முன்பாக அலைந்தது ஓகே, ஆனா சாமுவேல் இடத்தில் வந்த பிறகும் நீ அலைகிறேன்னா சம்திங் ராங். ஒரு சாமுவேல் இடத்தில் வந்து போனவனை அடுத்தே அலையவில்லை என்றால், சமூகத்திலிருந்து வந்து போறவனை அலைய விடுவார் ஆண்டவர். ஒரு சாமுவேலோடு ஒரு இரவு ஸ்டே பண்ண ஒரு சவுல், நேற்றைக்கு அவனுடைய சாட்சி அலைச்சல், இன்று அவனுடைய சாட்சி ஆளுகை. இந்த மாற்றம் ஒரு தேவ பிள்ளைக்குள்ள உண்டாயிருக்கணும். இதுவரை உண்டாகல ஓகே, ஆனா இந்த ஜெயத்தின் ஆண்டுல இதை உண்டாக்க கர்த்தர் விரும்புகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இனி நான் அலையக்கூடாது, இனி நான் ஆளுகை செய்யணும். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் அலைச்சல் ஓய்ந்தது, என் ஆளுகை உயர்ந்தது. ஆமென். இனி நான் அலையக்கூடாது. இனியும் நான் அலைகிறேன் என்றால் நான் சரியாய் சாமுவேல் இடத்தில் இல்லை என்ற அர்த்தம். நான் செய்தி சொல்லும் போது உங்களுக்கு புரியும். சாமுவேல் இடத்தில் வருகிறது வரை சவுலின் சாட்சி அலைச்சல், சாமுவேல் இடத்திலிருந்து புறப்பட்ட பிறகு சவுலின் சாட்சி ஆளுகை. அவனை தேடி வருது. இன்னும் சொல்ல போனா அவன் ஒளிச்சு போயிருக்கிறான், வேண்டாம். கழுதைக்காக அங்கெங்கன்னு அலைஞ்சு தேடி பார்த்தான், கிடைக்கல. ஆனா இப்ப ஆளுகை எப்படி வருதுன்னா, அவன் ஒளிச்சிருக்கிற இடத்துல தூக்கிட்டு வராங்க, நீதான் வேணும். ஆமென். நான் சரியாய் அவரோடு இருப்பேனானால், ஆமென், நன்மைகள் கிருபைகள் என்னை தொடர கர்த்தர் செய்வார். என்னை அலைய விட மாட்டான், என்னை அலைய விட மாட்டான். வார்த்தை நல்ல கவனிங்க. நீ சவுலே சாமுவேல்கிட்ட வரும்போது உன்னுடைய சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா சாமுவேல்கிட்ட இருந்து புறப்படும் போது உனக்கு அதே நிலைமைனா சம்திங் ராங். அவர் இந்த காரியத்தை தான் இன்னைக்கு மாலையில திருநெல்வேலியில் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வரும்போது ஆண்டவர் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நினைவுபடுத்துறார்.
நினைவுபடுத்தி, இன்னைக்கு அங்க திருநெல்வேலியில் பேசின வார்த்தையை தான் இங்க பேசணும்னு வந்தேன். ஆனா வந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் இந்த பகுதிகளை ஞாபகப்படுத்து. நீ வந்துட்டு அவர் சமூகத்தில் உட்கார்ந்த பிறகு இன்னும் உனக்கு திரும்பவும் அலைச்சல் இருக்குதுன்னா, எங்க ஒரு சாமுவேல் கூட தங்கி இருந்தவனுக்கு அடுத்த நாள் எல்லாமே மாறும்னா, இவ்வளவு நாள் நாம் அவர் சமூகத்தில் தங்கி இருக்கும், ஒண்ணும் மாறலையே. அப்போ பிரச்சனை சாமுவேல் கிட்ட இருக்கா, சவுல் கிட்ட இருக்கா? ஆமா, உண்மையில நம்ம கிட்ட தான் இருக்கு. அடுத்த நாள் சவுலுக்கு எல்லாம் மாற காரணம் ஒரு 3 காரியத்தை புரியும்படி கர்த்தர் இன்னைக்கு பேசுறத அப்படியே சொல்றேன். டிராபிக் சிக்னல் எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க? பார்த்ததே இல்லையா? அதுல என்னெல்லாம் கலர் லைட் இருக்கும்? மேல என்ன இருக்கும்? மேல என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்? தெரியுது, நீங்க யாரும் வண்டி ஓட்டுறவங்க கிடையாது. சிக்னல்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்? ரெட். ரெண்டாவது என்ன இருக்கும்? மூணாவது என்ன இருக்கும்? நமக்கும் இந்த டிராபிக் சிக்னலுக்கு சம்பந்தமே கிடையாதுல்ல. நம்ம ஊர்ல என்னதான் ரெட் இருந்தாலும் நம்ம கிரீன்ல தான் போயிட்டு இருக்கோம். ரெட்டோட அர்த்தம் என்ன? தமிழ்ல சொல்லுங்க. நெல். ஓகே, நம்மள இங்கிலீஷ்காரங்க. ஓகே. எல்லோட அர்த்தம் என்ன? கவனி. கிரீனோட அர்த்தம் என்ன? இதுதான் இன்னைக்கு செய்தி. இந்த 3 சரியா இருந்தா இனி நீ அலைய மாட்ட, இனி நீ ஆளுகை செய்வ. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அடுத்து அடுத்து இது மாறக்கூடாது. கிரீன் மேலையும் ரெட் கீழையும் இல்ல, ரெட் தான் மேல. எல்லாம் போயிட்டு நின்னு இப்படி பார்க்க கூடாது, நீ நின்னுட்டு தான் போகணும். ஆமென். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் பட்டணத்தின் கடை மட்டும் இறங்கி வந்தபோது சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றார். அப்படியே அவன் நடந்து போனான். அடுத்த வார்த்தை நல்லா கவனி. இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தை உனக்கு தெரிவிக்கும்படி நீ சற்றே தரித்து நில் என்றார். சவுலை, இனி உன் அலைச்சல் ஆளுகைய மாறணும்னா நீ ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய காரியம், நீ என் முன்னாடி நிக்கணும். நீ நிக்கணும். நீ எப்படி நிக்கணும்னா, தனியா என் முன்னாடி நிக்கணும். உன் கூட வேற எந்த காரியமும் என் கூட இருக்கக்கூடாது. கூட வந்த வேலைக்காரனை ஃபர்ஸ்ட் அனுப்பி விடுறார். கூட வந்த வேலைக்காரனை ஃபர்ஸ்ட் அனுப்பி விட்டுட்டு அவன் முன்னே நடந்து போன பிறகு வேதம் சொல்லுகிறது, சாமுவேல் சவுலை பார்த்து சொல்ல, இப்போ நீ சற்றே தரித்து நில். எந்த நிலைமைக்கு ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும்? ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப். தேவனுக்கும் எனக்கும் இடையே இருக்கிற உறவு முதல்ல எவ்வளவு ஸ்டெடி ஆகுதோ அங்கேதான் என் அலைச்சலுக்கு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்கப்பா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எடுத்த உடனே வார்த்தையெல்லாம் கொடுக்கல, எடுத்த உடனே கோன் சொல்லல, கிரீன் சிக்னல் காட்டி முதல்ல ஸ்டாப், நில்லை. அவரோடு நிக்கணும், தனித்து இருக்கணும். அவரோடு தனித்து நான் நிக்கணும்னா என்னை விட்டு நான் சிலவைகளை அப்புறப்படுத்தணும். ஆமென். எல்லாத்தையும் விவரித்து பேசுறதுக்கு நேரம் இல்லை, நான் சொல்லி மட்டும் விடுகிறேன். இந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, கோலியாத்தை வீழ்த்துவதற்காக தாவீது புறப்பட்டு போறார். சவுல் கொடுத்த ஆயுதங்கள் எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இப்பொழுது எங்க போறாருன்னு ஆத்துக்கு கிட்ட போறார். ஆத்துக்கிட்ட போய் அவர் என்ன செஞ்சாரு? எடுத்து வாசிக்க வேண்டாம், சொல்லி விட்டுகிறேன். அங்கிருந்து 5 கற்களை எடுத்து தன் அடப்பையில போடுறார். தாவீது தான் கவன் எறிகிறதுல எக்ஸ்பர்ட். எத்தனையோ யுத்தங்களை செஞ்சிட்டார். சிங்கத்தை மேற்கொண்டவர், கரடியை மேற்கொண்டவர், இந்த கவன் எறிகிறதுல பெஸ்ட் எக்ஸ்பர்ட் ஆனவர். அப்படிப்பட்ட தாவீது பெலிஸ்தீனுக்கு எதிராய் போகும்போதே கீழே ஒரு கல் எடுத்து வச்சு அடிக்க முடியுமா? முடியாது. முடியும். ஆனா அதை செய்வதற்கு, அதாவது சந்திப்பதற்கு முன்பாக அவன் என்ன செய்யறார்னா, கல்லை எடுத்து பைக்குள்ள போடுறார். என்ன அந்த அனுபவம்? இந்த பை என்பது எங்கேயோ இருக்காது, அவனோட ஒட்டி தான் இருக்கும். இந்த எடுத்த கல்லை முதல்ல எதுக்கு கொண்டு வரார்? உறவுக்குள்ள கொண்டு வரார்.
உறவுக்குள்ள கொண்டு வரார். எப்பொழுது என்னுடைய உறவு தேவனோடு பர்சனலா அதிகமாய் உருவாக்கப்படுகிறதோ அங்கிருந்து தான் என்னுடைய ஆரம்பம் ஆளுகையாய் மாறும். கோலியாத்தை வீழ்த்தை பொழுது எதிரே ஓடி போகும்போது திரும்ப தாவீது ஆற்றில் இருக்கிற கல்லுக்கு கை போகல, பைக்குள்ள இருக்கிற கல்லுக்கு தான் கை போகுது. அப்போ கர்த்தர் யாரை ஒரு ஆளுமைக்கு கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார் என்றால், தூரமாய் கிடக்கிறவனை அல்ல, உறவில் இருக்கிறவனை தான் கர்த்தர் கொண்டு வருவார். ஆமே. சவுல்ட்ட சொல்ற, நீ சற்றே தரித்து நில். வந்த உடனே எல்லாவற்றையும் சொல்லி அவனை அனுப்பிவிடவில்லை. வரும்போது கூட்டமா இருக்கிறாங்க, இன்னும் சொல்ல போறேன். தனி ஒரு பர்சனல் என்கவுண்டர், பர்சனல் ரிலேஷன்ஷிப். சாமுவேலும் சவுல் இப்ப ஒண்ணு, அந்த இடத்துல வேற யாருமே கிடையாது, வேற யாருமே கிடையாது. எப்பொழுது இந்த ஒரு அனுபவம் என் வாழ்க்கையில பலப்பட துவங்குகிறதோ அங்கேதான் எனக்கு அலைச்சல் இல்லாத ஒரு ஆரம்பம் உண்டாகும். மோசைக்கு எப்பொழுது இந்த ஒரு என்கவுண்டர், இந்த ஒரு அனுபவம் உண்டானதோ அங்கேதான் மோசைக்கு ஒரு ஆரம்பம் உண்டானது. அல்லேலூயா. சவுலுக்கு எப்பொழுது இந்த ஒரு அனுபவம் உண்டானதோ அங்கேதான் சவுலுக்கு ஒரு ஆரம்பம் உண்டானது. இந்த ஒரு என்கவுண்டர், இந்த ஒரு அனுபவம் என் வாழ்க்கையில இருந்தால் மாத்திரமே என் அலைச்சல்கள் ஓயும், எனக்கான ஆளுகையான ஆரம்பமாகும். இந்த ஆண்டில கர்த்தருடைய ஆவியானவர் பேச விரும்புகிற வார்த்தை, கடந்த ஆண்டு நீ ரொம்ப அலைஞ்சிட்ட, இந்த ஆண்டு நீ அலையக்கூடாது. என்ன ஆண்டவரை செய்யணும்? நீ சற்றே தரித்து நில்ல. எந்த ஒரு காரியத்தையும் சமூகத்தில் இருந்து துவங்குங்கள். எந்த ஒரு காரியத்தை ஆண்டவரோடு இடைப்பட்டு ஆண்டவர்கிட்ட பேசி துவங்குங்க. இப்பொழுது உன்னுடைய பிரயாணத்தை நீயா துவங்கிறாத, அவர் கிட்ட இருந்து துவங்கு. அதனால சொல்ல, அவன் போட்டோம், ஏன்னா அவனை குறித்தல்ல, உன்னை குறித்து தான் கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். நீ அலையக்கூடாது. ஏன்னா அவன் கழுதை காணாமல் அவன் வரல, உன்னுடைய தகப்பனுடைய கழுதை காணல, நீ தான் அலைஞ்சிட்டு இருக்கிற. நீ என்கிட்ட வந்துட்டு இன்னும் ஒன்ன நான் அலைய விடுறதுக்கு எனக்கு மனசு கிடையாது. அதனால நீ என்ன செய், இனி நீ அலையாது இருக்கும்படி, உன் மேன்மையும் பெருக பண்ணும்படி நீ சற்றே தரித்து நில்லு. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை சொல்லும்போது தைரியமாய் சொல்லுகிறேன், இந்த ஆண்டு நீங்கள் சமூகத்தில் அதிக நேரம் செலவிடுவீர்கள் என்றால் நீங்கள் கிரகிக்காத அநேக காரியத்தை கர்த்தர் இந்த ஆண்டு உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை நீங்கள் கண்களினால் காண்பீர்கள். ஹல்லேலூயா. ஆனா நிற்கணும்னா அவர் உன்னை நிக்க வைக்க மாட்டார், நீ தான் நிக்கணும். சவுல்ட்ட சொல்றார், நீ நில்லு அப்படின்னு தான் சொல்றார். இந்த வசனத்தை வாசிக்கலாம் திரும்ப, 9:27 கடைசி. நீ, அதுக்கு முன்னாடி என்ன சொல்றார்? வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றார். யார் சொல்லணும்? சவுல் தான் சொல்லணும். அதை நான் இப்படி சொல்றேன், எனக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை தடுக்கிற எல்லாத்தையும் நான் தான் ஒதுக்கணுமே தவிர அவர் ஒதுக்க மாட்டார். நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்கு புரியுது? நீ தான் அதுக்கு முயற்சி எடுக்கணும். மோசே கேட்கிற, ஆண்டவர் எனக்கு உங்க மகிமையை பார்க்கணும். உடனே மோசேட்ட ஒரு பெரிய ஒரு லிஸ்டே கொடுக்கிறார். இந்த மலையை சுத்தி யாரும் வரக்கூடாது, அடுத்து இந்த மலையை சுத்தி ஆடு மாடுகள் மேயக்கூடாது. இதெல்லாம் யார் செய்யணும்னா மோசே செய்யணும். அப்புறம் நீ 2 கற்பலைகளை வெட்டி எடுத்துட்டு வா, இதெல்லாம் மோசே செய்யணும். நீ அவரோடு கூட இருக்கணும்னா எதை எதை ஒதுக்கணுமோ, எதை எதை விளக்கணுமோ, எனக்கும் ஆண்டவருக்கு இடையே தடையா எது எது வருதோ அதை நான் தான் விளக்கணும். நான் விளக்காமல் என்னால் உட்கார முடியாது. இந்த வார்த்தையை சொல்லும் போது அன்பா சொல்றேன், கடந்த ஆண்டுல எப்படி இருந்தீங்கன்னு தெரியல, எப்படி இருந்தோம் தெரியல, ஆனா இந்த ஆண்டுல அதிகமாய் உறவை பலப்படுத்துங்க. ஆண்டவர்கிட்ட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. எவ்வளோ வேலைகள் இருந்தாலும், எவ்வளோ காரியங்கள் இருந்தாலும், எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், கிடைக்கிற தருணத்தை, கிடைக்கிற அந்த டைமை ஆண்டவரோடு உட்கார்ந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க அப்படி பிரசனத்தில் உட்காருகிற நேரம் இந்த ஆண்டு உங்களுக்கு அதிகமாகுமானால் நான் விசுவாசித்து உங்களை பிளஸ் பண்ணி அனுப்புறேன். நீ அலைய மாட்ட, நீ ஆள தொடங்குற. ஹல்லேலூயா. நில்லு, சற்றே தரித்து நில். 2வது, கவனி. கவனி. நீ உட்கார்றது மட்டும் இல்ல. சவுல்ட்ட சாமுவேல் சொல்ற வார்த்தை, அந்த வார்த்தை திரும்ப வாசிக்கலாம். சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரன் நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றார். அப்படியே அவன் நடந்து போனான். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தை உனக்கு, அதாவது இனி நீ என்ன செய்யணும், எப்படி நடக்கணும்,
எங்க போகணும், இனி உனக்கு என்ன நடக்க போகிறது, இதை நான் உனக்கு சொல்லும்படி நீ நிக்கிறது மட்டும் இல்ல, நீ கவனிக்கணும். ஆமே. நிற்கிற நம்மிடத்தில் கர்த்தர் அடுத்து என்ன எதிர்பார்க்கிறார்னா, அவர் சொல்றதை நாம கவனிக்கணும். நின்னுட்டு நாம ஏதோ ஒன்று யோசித்து ஆண்டவர் இன்னொன்னு யோசிச்சுட்டு அல்ல, தேவனுடைய நினைவு, தேவனுடைய இருதயத்தின் பாரம் என்ன, என்னை குறித்த தேவ சித்தம் என்ன, காரணம் உன்னை சில அலைச்சலை அலைய விட்டு கர்த்தர் இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்தது உன்னை அலைச்சலை ஸ்டாப் பண்றதுக்கு மட்டும் கிடையாது. தேவன் சில திட்டங்களை உனக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதான் நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன். எல்லாரும் இப்படி அலைய விடல. சிலது உன் கண்ணுக்கு தென்படாமல், சிலது உன் கைக்கு எட்டாமல், சில வாசல்கள் உனக்கு திறக்காம கர்த்தர் உன்னை அலைய விட்டு கொண்டு வந்து உட்கார வச்சது அந்த வாசலை திறக்கிறதுக்கு மட்டுமல்ல, அதை தாண்டி பரலோக திட்டம் உன்மேல் எழுதப்பட்டிருக்கிறது. உன் மேன்மையை பெருக பண்ண கர்த்தர் விரும்புகிறார். அது என்ன, அதுக்கு நான் என்ன செய்யணும்? சவுல்ட்ட சாமுவேல் சொல்றார், நான் சொல்றத கொஞ்சம் கவனி. இனி உன்னுடைய நடைகள் உன் இஷ்டம் போல இருக்க கூடாது, என் வார்த்தைப்படி தான் இருக்கணும். ஆமே. இதுவரை நீ என் கிட்ட வர்றது வரை நீயா டிசைட் பண்ணி நடந்த. இங்க போய் தேடி பார்க்கலாம், அங்க போய் தேடி பார்க்கலாம், இதை பண்ணி பார்க்கலாம், அப்படி பண்ணி பார்க்கலாம். நீ டிசைட் பண்ண காரியத்தின் படி நடந்த. ரெண்டாவது, உன் கூட இருந்தவங்க சொல்றபடி எல்லாம் நடந்த. இல்ல, சாமுவேல் கிட்ட கொஞ்சம் போலான்னு சவுலாய் வரல, கூட இந்த வேலைக்காரர் சொன்னதுனால இதுவரை நடந்தது நீயாய் நடந்தா, உன் கூட இருக்கிறவங்க சொன்னதுனால நடந்து. ஆனா இனி சமூகத்தில் நிற்கிற உனக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை, இனி யார் சொல்லி நீ நடக்க கூடாது, நீயாவ நடக்க கூடாது, நான் சொல்றது கேட்டு நடக்க தொடங்க. நான் சொல்றது கேட்டு நடக்க தொடங்க. ஒரு கச்சாடிக்குல ஒரு தண்ணீர் அவர் சொல்றபடி அந்த வீட்டுக்காரங்க செஞ்சதுனால ஒரு கச்சாடியிலே தண்ணீரை மகிமையா மாத்துவார்னா, ஒரு பிள்ளை அவர் சொல்றபடி கேட்டு நடந்தா அவனை தான் கர்த்தர் ஆசீர்வாதமா மாற்றுவார். ஹல்லேலூயா. அதனாலதான் அடிக்கடி நிறைய வார்த்தைகள் இருந்தாலும் ஏசாயா 48:18 ஆண்டவர் இப்படி சொல்றார், என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமா இருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். அலைகளை போல இருக்கும். ஆண்டோட விருப்பம், ஆண்டோட ஏக்கமே நீ கவனிச்சு நடப்பா. நான் என்ன சொல்றேன் கேட்டு நட. நிற்கிறவனுக்கு கர்த்தர் கைட் பண்ணுவார். ஆமே. சிக்னல்ல நிக்கிறோம், ரெட் நிக்கிறோம், அடுத்து கோன்னு சொல்றதுக்கு முன்னாடி எதுதான் விழும் தெரியுமா? எல்லோ விழும். ரெடி ஆயிரு, போறதுக்கு ரெடி ஆகு. இதே போலதான் சமூகத்தில் இருக்கிறவனுக்கு எங்க போனோம், எப்படி போனோம், எங்க போக கூடாது, இதை கர்த்தர் கைட் பண்ணுவார். கைட் பண்ணுவார். அதை நான் கவனிக்கணும், நின்று கவனிக்கணும். கொஞ்ச நேரம் சமூகத்தில் உட்கார்ந்துட்டு அவரை பார்த்துட்டு நான் புறப்பட்டுற கூடாது. இனி நான் எடுத்து வைக்கிற ஸ்டெப் அலையாமல் சரியான இடத்துக்கு போய் எனக்கான ஆளுகளை நான் உட்காரணும்னா என் இஷ்டம் போல நடந்தால் அவர் கைட் பண்ணுவார். எங்க போனோம், என்ன நீ சந்திக்கணும், யாரை பார்க்கணும், யாரை பார்க்க கூடாது, யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது, என்ன பேசணும், எதை பேசக்கூடாது, இதெல்லாம் கர்த்தர் உணர்த்தி உணர்த்தி நடத்துவார். அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் ஒரு இடத்துல இப்படி சொல்லுவார், அவர்கள் என்னுடைய ஆலோசனைக்கு காத்திராமல் அப்படின்னு ஒரு வார்த்தை சங்கீதத்தில் இருக்கும். என் ஆலோசனைக்கு காத்திராமல் தங்கள் இச்சைக்கு இடம் கொடுத்தார்கள். அவங்களாகவே டிசைட் பண்ணிட்டாங்க, அவங்களாகவே சிலதை யோசிக்கிறாங்க. வனாந்திரத்திலே கர்த்தர் உன்னை நடத்தி கானானுக்குள்ள கொண்டு போகும்போது ஒன்றை புரிந்து கொள் சபையே, உன் இஷ்டம் போல நடந்தால் போக முடியாது, அவருடைய வார்த்தையின்படி நடந்தால் தான் போக முடியும். அவருடைய வார்த்தை கவனிங்கள். நீதிமொழிகள் 4:20 சொல்லப்படுகிறது, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். 21வது வசனம், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். 22வது வசனம், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கு. அலைய விட மாட்டார், நிற்க வச்சுட்டு அடுத்து அவனை கவனிக்க சொல்றார். கவனி கவனி. 3வது இப்ப போன்றார். 10வது அதிகாரத்தின் 6-7 வசனங்களை சொல்ல வாசிங்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய். தேவன் உன்னோட இருக்கிறார். 8வது வசனம், நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ அப்படின்றார். இதுல 3 காரியங்களை சொல்ல வரும். ஒன்று, அவர் அனுப்பாம எங்கே போகாதீங்க.
கிரீன் சிக்னல் விழாம அவசரப்பட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்துறாதீங்க. ஏன்னா வேற சிக்னல் விழுந்திருக்கீங்களாமா, அந்த வண்டி வந்து இடிக்கிறதுக்கு. உங்களுக்கான கிரீன் சிக்னல் விழாமல் நீங்க போனா ஃபைன் நிச்சயம். ஆமென். இங்க போடுற ஃபைன் 500 ரூபா தான், அங்க போடுற ஃபைன் ஹெவியா இருக்கும். கிரீன் சிக்னல் விழாம நீ ஆக்சிலேட்டர் கொடுத்துறாத, அது வர வெயிட் பண்ணு. நான் இருந்துட்டேன் சமூகத்தில், அவர் எனக்கு வார்த்தை தந்துட்டார், சோ நானே கிளம்புறேன். அவர் கிளம்ப சொல்லணும், அவர் கிளம்ப சொல்லணும். நீ போ, நீ இப்பொழுது இறங்கி போ. நீ போன்னு சொல்றதுக்கு முன்னாடி உனக்கு எல்லா கைடன்ஸையும் கர்த்தர் உனக்கு தந்திருப்பார். அது மாத்திரமல்ல, அவர் போன்னு சொல்றாருனாலே உனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிருக்கும். என்ன மாற்றம் தெரியுமா? உன் கால்கள் உன் இஷ்டத்துக்கு போகாது, உன் கால்கள் அவர் சித்தப்படி தான் நடக்கும். ஆமென். அவர் சித்தப்படி தான் நடக்கும். 2, அப்படி போகிறவன் எதை சந்தித்தாலும் அவனுக்கு தெரியும் இது கர்த்தர் அனுமதித்தது, இது கர்த்தர் அனுமதித்தது. எனவேதான் பேலியாளின் ஜனங்கள் சவுலுக்கு விரோதமா பேசும்போது பைபிள் சொல்லுகிறது, அவன் காது ஏன் காது கேளாதவன் போன் விழுந்தான் இருந்தான் என்றால் அவன் புறப்பட்டது ரெட் சிக்னல் இல்ல, கிரீன் சிக்னல். கிரீன் சிக்னல் விழுந்து நான் புறப்படுவேனா எனக்கு எந்த பயமும் கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும் எந்த வண்டியும் குறுக்க, ஏன்னா சிக்னல் எனக்கு விழுந்திருக்கு. ஆமென். உங்களுக்கு கிரீன் சிக்னல் விழும்போது நீங்க தைரியமா ஆக்சிலேட்டர் மிதிக்கலாம். உங்க இடையில யாருக்கும் வர முடியாது. அப்படி வந்தா உங்களுக்கு ஃபைன் விழாது. நான் சொல்ற வார்த்தை புரியுதா? புரியும்படி பேசுறேன். நீங்க இருக்கிறத பார்த்தா நாங்க வண்டியில ஏறணும்னே தூங்கிறோம் பாஸ்டர். இந்த கிரீன் சிக்னல், அதுவும் நம்ம ஊர்ல சிக்னல் இருக்கு ஆனா லைட் ஒர்க் ஆகாது. கிரீன் சிக்னல் விழுந்த பிறகு நீ தைரியமா ஆக்சிலேட்டர் கால் வைக்கலாம், இடையில வண்டி வராது. அப்படி வண்டி வந்த ஃபைன் உனக்கு விழாது. அதனால தான் சவுல் காது கேளாதவன் போல் இருக்கிறான். கர்த்தர் அவனுக்கு புது இருதயத்தை கொடுத்தாராம். அது மாத்திரமல்ல, ஒரு வசனத்தை நான் ஆண்டவர் எனக்கு இடைப்பட்ட வார்த்தை, அந்த வசனத்தை மட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசியுங்கள். சவுலும் கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். ராணுவத்தில் தேவன் எவர்கள் மனதை ஏவினாரோ அவர்களும் அவனோட. இந்த வார்த்தை நல்ல கவனிங்க. அவர் சமூகத்திலிருந்து புறப்படுகிறவனுக்கு, அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவன் கூட யாரு டிராவல் பண்ணணும், அவன் கூட யாரு இருக்கக்கூடாது, யார் அவன் கூட செயல்படணும், இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது அவன் அல்ல, அனுப்பின கர்த்தர் தீர்மானிப்பார். அப்படியானால் இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையின்படி நடக்கிற உள்ளங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு சில நபரை உங்களை விட்டு பிரிச்சதும் சில நபரை உங்களுக்கு இணைச்சதும் இது நீங்கள் தீர்மானித்ததல்ல, இது கர்த்தர் உங்களுக்காய் தீர்மானித்த காரியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சவுல் இப்பொழுது தன்னோடு கூட எல்லாரும் வரலையே ஃபீல் பண்ணல. ஏன்னா சவுலுக்கு அவ்வளவு கான்ஃபிடன்ட், நான் இப்ப கிரீன் சிக்னல்ல போயிட்டு இருக்கிறேன். ரெட் சிக்னல்ல நிக்கிறார், எல்லோ சிக்னல்ல கவனிக்கிறார், கிரீன் சிக்னல்ல போறார். கிரீன் சிக்னல்ல போயிட்டு இருக்கிறவன் இப்ப ஒளிஞ்சு இருந்தாலும் ஒன்ன தேடி வர வேண்டியதெல்லாம் வந்து சேர்ந்துடும். ஆமே. கிரீன் சிக்னல்ல புறப்பட்டான் பாருங்க, அவன் போகிற வழியில எல்லாத்தையும் வாசிக்க நேரம் நான் சொல்லி விட்டுறேன். போகிற வழியில எதுக்குன்னு அலைஞ்சானோ அதுக்கான ரிசல்ட் கிடைக்குது. அது கிடைச்சது மட்டுமல்லாம அநேக இக்கட்டுகளை ஆபத்துகளை காண பண்ணின என்னை கர்த்தர் ஏறி வர பண்ணினார் என்று மட்டுமல்லாமல் அடுத்து அவனுக்கு ஒரு ஸ்தானம் கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் ஏற்படுத்தின அந்த மேன்மையான ஸ்தானத்தை, அதுதான் என் மேன்மையை கர்த்தர் பெருக பண்ணினார், என் மேன்மையை கர்த்தர் பெருக பண்ணினார். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை சபைக்கு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நீ நின்று அவர் சமூகத்தில் தரித்து நில்லு. அவர் சொல்லுகிற வார்த்தையை கவனி. அவர் உன்னை அனுப்புகிற பிரகாரம் நீ புறப்படு. உன் கையில் இனி அலைச்சல் அல்ல, இனி ஆளுகை கர்த்தர் ஒப்புவிக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திர சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இனி நீ அலையக்கூடாது. இந்த ஆண்டு அலைகிற ஆண்டு அல்ல, இந்த ஆண்டு ஆளுகிற ஆண்டு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அலைஞ்சது போதும், ஆளுறதுக்கு ரெடியாங்க.
உங்க பதவி தரும்போது என்னையும் கூப்பிடுங்க. அல்லேலூயா. உங்க சிங்காசனத்துக்கு ரெடி ஆகுங்க. உங்களை கர்த்தர் வச்சிருக்கிற ஸ்தானத்துக்கு ரெடி ஆகுங்க. இனி நீ அலையாத. ஆளுகைக்கு வரணும்னா நில், கவனி, செல். இனி சிக்னல் பார்க்கும் போதெல்லாம் இந்த வார்த்தை ஞாபகம் வரும். நில்லு, எங்கேயோ போய் நின்றாத, சமூகத்தில் நில்லு. கவனி, எதையோ கவனிக்காத, அவர் சொல்றது கவனி. போ, சும்மா போயிடாத, அவர் சொல்ற பாதையில போ. உன் கையில தான் ஆளுக. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி இனி நான் அலையக்கூடாதப்பா, அலையாதபடி என்னை காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அலையாதபடி, இனியும் என் அலைச்சல்கள் உண்டாகாதபடி உம்முடைய பாதையிலே நடக்க எனக்கு கிருபை தருவீரா. என்னை தருகிறேனும் கரத்தில், என்னை படைக்கிறேனும் பாதத்தில், என்னை தருகிறேனும் கரத்தில், என்னை படைக்கிறேன் நடத்திடுமே, என்னை நடத்திடுமே, என்னை நடத்திடுமே என்னை. நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த மாலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து உம்மை ஆராதிக்க, விசேஷமா இந்த துதியின் அனுபவம் திரும்ப எங்க வாழ்க்கையில புதுப்பிக்கப்பட்டு, நீர் எங்களுக்காய் செய்ய போகிற புதிய காரியங்களை எங்கள் கண்கள் காண போறதற்காய் நன்றி. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற வார்த்தையின்படி இந்த ஆண்டு ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிள்ளைகள் துதியில குறையாதபடிக்கு, எந்த சூழ்நிலையில, எந்த பாடுகளின் நடுவிலும், எந்த பாதையிலும் உம்மை துதித்து முன் செல்ல கர்த்தர் கிருபை கொடுங்கப்பா. ஒவ்வொரு கூடாரத்திலும் உம்முடைய இரட்சிப்பின் கம்பீர சத்தம் தொனிப்பதாக. கர்த்தர் பேசின வார்த்தையின்படி அலைச்சல்கள் ஓயட்டும், ஆளுகை உயரட்டும். இயேசுவின் நாமத்தில் கடந்த ஆண்டிலே எந்தெந்த காரியத்தில் அலைந்து திரிந்தார்களோ, ஆண்டவரே இந்த பேசப்பட்ட வார்த்தையின்படி நின்று கவனித்து நீர் நடத்துகிற பாதையிலே முன் சென்று நீர் எங்களுக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஆளுகைகளை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கான சிங்காசனங்களிலே உம்முடைய பிள்ளைகள் போய் அமர்வார்களாக. அவர்களுடைய சாட்சி இதுவாய் மாறட்டும். அநேக இக்கட்டுகளை, ஆபத்துகளை காணப்பண்ணின என்னை கர்த்தர் மறுபடியும் உயிர்ப்பித்து என்னை திரும்ப ஏறி வர பண்ணி என் மேன்மையை பெருக பண்ணினார் என்று சொல்லி இந்த ஆண்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு அலைச்சல் அல்ல, ஆளுகை மாற ஆசீர்வதித்து அனுப்புகிற கேட்ட வார்த்தையை கேட்டதோடு விட்டு விடாமல் அபியாசப்படுத்த அதன்படி வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். ஒவ்வொரு சமாதானத்தோடு அனுப்பு வந்த இணைந்த எல்லாருமே தேவனுடைய ஆசீர்வாதம் தங்குவதாக தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.